அண்ணே அந்த வேல்டெக் காலேஜோட ஆர்டர் காப்பி இதுதான். நம்ம வேலை செய்ய போறதுக்காக இந்த மெட்டீரியல்லாம் வந்துடுச்சு. இந்த மெட்டீரியல் மட்டும் பெண்டிங் இருக்குண்ணே. இது அண்ணே அண்ணே என்னண்ணே ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒண்ணுல வேலை, இந்த கான்ட்ராக்டுக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு, கையில இந்த காசெல்லாம் போட்டாச்சு. அப்படி இருந்துமே நம்மளால முக்காவாசி பொருள் தான் வாங்க முடிஞ்சது. அதுக்கு இன்னும் மீதி பொருள் வாங்க 15,000 ரூபாய் தேவைப்படுது. கையில 2,000 ரூபாய் தான் இருக்கு. நாளைக்கு காலையிலே வர போடுமா? அதான் யாரையாவது கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணே ஒரு 2,000 ரூபாய் அட்வான்ஸா தேவைப்படுது, கிடைக்குமாண்ணே? நீங்க சம்பளம் கொடுக்கும்போது அதில் கழிச்சுக்கோங்கண்ணே. ஏண்டா எப்பவுமே இந்த மாதிரி வந்து கேட்க மாட்டியே, திடீர்னு இப்ப வந்து கேக்குற? அதுவாண்ணே, எங்க அண்ணன் பசங்க இன்னைக்கு ஸ்கூல் போகும்போது எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களா, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருந்தது. கேட்டதுக்கு அப்ப அண்ணன் சம்பளம் வந்தோன்னு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாராம். எதுக்குன்னு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு, குழந்தைங்களை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்ததா. ஸ்கூல்ல வேற மத்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனால துணி நானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டேனே. அதுக்குதான் அந்த பணம். சரி போ. டே யோகா, அண்ணன் இந்த பணத்தை கூட கொடுக்க சொன்னாரு. இந்த புடி. அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே. அண்ணே உங்ககிட்டயே பணம் இல்ல, அப்படி இருக்கும்போது இந்த காசு எதுக்கு அவங்ககிட்ட கொடுக்க சொன்னீங்க? ஒண்ணு இல்ல வேலை, நல்லா யோசிச்சு பார்த்தேன். அந்த 2,000 ரூபாய் என்கிட்ட இருந்தாலும் இல்லனாலும் அந்த பணத்தை வச்சு என் பிரச்சனை தீர போறது இல்ல. அதுவே அந்த 2,000 ரூபாய் அவன் கைக்கு போச்சுன்னா அவன் பிரச்சனை போய் அது சந்தோஷமா மாறும்ல. காசு போறதுல என்னென்ன சந்தோஷம் இருக்கு? அது நமக்கு தான் லாஸ். கொடுத்து பாடுறா, அப்ப தெரியும் அதுல இருக்க சந்தோஷம் என்னன்னு. Download ShareChat.